இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலம் குறுகிய காலம். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான எல்லா அடையாளங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆனா நிறைவேறாதது ஒண்ணு என்ன தெரியுமா? கடைசி நாளில் மாம்சமான யாவர் மேலும் எப்படி யுத்தங்கள், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும், அப்பொழுது என் வருகை இருக்குன்னு சொன்னாரோ, அதே போல கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும், யாவர்னா உங்க வயிற்றுக்குள்ள குழந்தை முதற்கொண்டு இருக்கிற பெரியவங்க எல்லார் மேலையும் என் ஆவியை ஊற்றுவேன். அதுவும் ஒரு அடையாளம். அது ஒன்று நிறைவேறணும். ஊழியக்காரங்க அதை சொல்ல மாட்டாங்க. கடைசி நாளுக்கான அடையாளத்தை நிறைய சொல்றாங்க. அங்க அது வந்துருச்சு, இங்க இது வந்துருச்சு, அங்க அப்படி நடக்குது, இங்க இப்படி நடக்குது. சரி, ஏத்துக்கிறோம். அதே மாதிரி இதையும் சொல்லுப்பா. கடைசி நாட்களில், எந்த நாட்களில்? கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேல, அது கணக்கே கிடையாது. இவங்க இன்னாரு எந்த அண்ணாருக்கும் அங்க வேலை கிடையாது. கடைசி நாட்களில் கர்த்தரை தேடி ஓடி வருகிற எல்லார் மேலேயும் தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றி உங்கள் மூலமாய் உங்கள் ஊருக்கு தீர்க்க தரிசனத்தை சொல்ல வைப்பார். உங்கள் பிள்ளைகளை எழும்பி உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டு தீர்க்க தரிசனம் சொல்ல வைப்பார். பைபிள் சொல்லுது, உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், சொப்பனங்களை காண்பார்கள், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த ஒரு காரியம் தான் நிறைவேறாமல் இருக்குது. ஏன்னா சபை அதை பேச மாட்டேது. நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், ஊத்த போறாருன்றேன். இங்கே இருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றி ஒன்று தீர்க்கதரிசிகளாக, சுவிசேஷகர்களாக, அப்போஸ்தலர்களாக, மெய்ப்பர்களாக, உடன் ஊழியர்களாக, ஏன் நீங்கள் விசுவாசிச்சா மிஷினரிகளாக கர்த்தர் உங்களை மாற்றுவதற்கு தேவன் தம்முடைய ஆவியை ஊற்ற ஆயத்தமாக இருக்கிறார். இப்போ நீங்கள் சொல்லலாம், உமக்காகவே நான் வாழ்கிறேன், எனக்காகவே நீர் மரித்தீர், உமக்காகவே நான் வாழ்கிறேன், எனக்காகவே நீர் மரித்தீர், உம்மோடு வாழ்கிறேனே, சிலுவையின் மேன்மையிலே, உம்மோடு வாழ்கிறேனே, சிலுவையின் மேன்மையிலே. சேர்ந்து சொல்லுவோம், நீரென்னிலும் என்றும் நானும் மேலும் வாழும் நித்திய உறவு தந்தீரே, நீரெங்கிலும் நித்திய உறவு தந்தீரே, மறப்பேனோ பேரன்பை, இழப்பேனோ உறவை. இப்படியே அவருடைய உறவுல நீங்க வந்து பலப்பட தேவனுடைய அபிஷேகம் உங்கள் ஒவ்வொருவரையும் அதிகமாக நிரப்பும். பைபிள் சொல்லுது, தேவன் தம்முடைய குமாரனுக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கணக்கில்லாமல் நிரம்பி வழியத்தக்கதாக கொடுத்தாராம். ஏன்? தம்முடைய குமாரனுக்கு மாத்திரம் இல்லை. இப்படி சொல்கிறேன், தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றலை, தாவீதுக்கே தம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றி இருந்தார். அதனால தான் தாவீது சொல்கிறாரு, என் பாத்திரம் கைகளை தட்டி நிரம்பி வழிகிறது. எதில் நிரம்பி வழிகிறது? சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம், என் உள்ளம், என் தலை முதல் கால் வரைக்கும் நிரம்பி வழிகிறது. அது ஆரோன் தலையில் ஊற்றப்பட்ட நறுமணம். அது தாடியில வழிஞ்சு பாடியில வழிஞ்சு. ஹல்லேலூயா. அப்படி தேவன் உங்களை நிரப்ப விரும்புகிறார். அவரோடு பழகுங்கள், நேரத்தை செலவழியுங்கள்.